வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 1ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. என்ன கொடுத்திருக்காங்க? எந்த மிகை முழுனால் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்த அடுத்து 4ஆல வகுத்தோம்னா மீதி என்ன வருமா? 0 வரும் அல்லது 1 வரும். நம்ம நிரூபிக்கணும். மிகை முழு சின்னதா ஒரு நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க 3 எடுத்துக்கலாமா? 3ன்ற ஒரு நம்பர். இத வர்க்கப்படுத்தணும். வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா 9. இந்த 9 4 கொண்டு வகுக்கணும். என்ன வரும்? 2 4 8. மீதி என்னது? 1. 3 எடுத்தோமா? அதுக்கடுத்து 4 எடுத்துக்கலாமா? பாருங்க 4 4 ஸ்கொயர் பண்ணா 16. இந்த 16 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 16 4 கொண்டு வகுக்கணும். நாங்க 16. மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்ப பாருங்க நம்ம இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதாவது இரட்டை எண்களை வர்க்கப்படுத்தி 4 கொண்டு வகுத்தோம்னா மீதி 0. ஒற்றை எண்ணை வர்க்கப்படுத்தி 4 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? மீதி 1 வரும். சரியா? இப்ப கணக்கு வாங்க. எந்த மிகை முழுவாக இருந்தாலும் என்னென்ன இருக்கும்? ஒரு ஒற்றை எண் இருக்கும், அதுக்கடுத்து இரட்டை எண் இருக்கும், ஆட் நம்பர் இருக்கும், ஈவன் நம்பர் இருக்கும். அப்ப பாருங்க 2kன்றது இரட்டை எண், 2k + 1 ஒற்றை எண். இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ நமக்கு 2 தான் ஆயிரும். அதாவது தீர்வு 1 தீர்வு 2ன்னு மாறிடும். அப்படி இல்லை கேஸ் 1 கேஸ் 2ன்னு மாறிடும். இப்ப நம்ம தீர்வு 1 எடுத்துக்கலாமா? தீர்வு 1 அப்படி இல்லை கேஸ் 1ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க x = முதல்ல நம்ம எடுக்க போது இது எடுக்க போறோம். எது? 2k எண்க நம்மளா தான் எடுத்திருக்கோம். அதாவது x = எடுத்து இதை xன்னு எடுத்திருக்கோம். இப்போ வர்க்கப்படுத்துறோம். ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துங்க. x² = 2k அடுக்கு 2. ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்திட்டோம். வர்க்கப்படுத்த என்னது? ஸ்கொயர் பண்றது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க x² = 2 ஸ்கொயர் பண்ணா 4, k ஸ்கொயர் பண்ணா k². x² = 4k² + 0ன்னு எழுதிக்கலாமா? இப்ப பாருங்க x² 4 கொண்டு வகுக்கும் போது மீதி 0 வருகிறது. therefore என்ன எழுதிக்கலாம்? therefore தேவையான மீதி 0 ஆகும். ஏன்னா இங்க மீதி 0 இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க தீர்வு 2 அப்படி இல்ல கேஸ் 2ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இப்ப பாருங்க x = எதை எடுக்க போறோம்? நம்ம இதை எடுக்க போறோம். 2k + 1 இருக்கு இல்லையா? இதை எடுக்க போறோம். 2k + 1 என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தணும். அப்ப x² = 2k + 1 அடுக்கு 2. இப்ப பாருங்க x² = ஃபார்முலா பயன்படுத்த போறோம். என்ன ஃபார்முலா? a + b² = a² + 2ab + b². இந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். பாருங்க ஏக்கு பதிலா 2k (2) + 2 ஃபார்முலா இருக்கு 2, ஏக்கு பதிலா 2k, பிக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க 1 + 1². b இருக்கா? பிக்கு பதிலா என்ன இருக்கு? 1 1². என்ன செஞ்சிட்டோம்? a + b² ஃபார்முலா வச்சு விரிவுபடுத்திட்டோம். ஏக்கு பதிலா 2k, பிக்கு பதிலா 1. இப்ப பாருங்க x² = 2 ஸ்கொயர் பண்ணா 4, k ஸ்கொயர் பண்ணா k². இதை பிரிக்கலாமா? 2 2 4k, 2 2k பண்ணா 4k, 4k 1 பண்ணா 4k தான். + 1 ஸ்கொயர் பண்ணா 1. x² = இதிலிருந்து எதை நம்ம பொதுவா எடுக்கலாம் பாருங்க. 4 பொதுவா எடுத்துருவோமா? 4 பொதுவா எடுத்துட்டோம்னா k² + k. அதாவது இந்த ரெண்டு உறுப்புல இருந்து மட்டும் 4 பொதுவா எடுத்துட்டோம். +1 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க x² = 4. இதுக்கு வந்து வேற பேர் கொடுத்துடலாமா? qன்னு மாத்திக்கலாமா? q + 1. இங்கு qன்றது என்ன அப்படின்னா அதை பக்கத்துல எழுதணும். k² + k. இந்த k² + k தான் நம்ம என்ன மாத்திட்டோம்? qன்னு மாத்திட்டோம். அப்ப பாருங்க x² 4 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது? 1 வருகிறது. சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் பாருங்க. therefore தேவையான மீதி வந்து என்னது? 1. சரியா? therefore என்னது? நான் கணக்கு முடிச்சுக்கலாம். என்ன எழுதிக்கலாம் பாருங்க. எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது இது கொடுத்திருந்தாங்க இல்லையா? இதை அப்படியே எழுதி நிரூபிக்கப்பட்டது மட்டும் எழுதிருங்க கடைசியில். அப்பதான்
உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.